இந்நாளை வழங்கிய இறைமைக்கு நன்றி செலுத்துவோம். திருமந்திரம் அருளிய திருமூலரின் பாதங்களை தொட்டு திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 6வது அத்தியாயமாக வைரவி மந்திரத்தில் இன்று நாம் 1087வது மந்திரம் சிந்திக்க உள்ளோம். அனைத்து தெய்வங்களும் அவளே அப்படின்னு இந்த பாடல்ல ரொம்ப ஆணைத்தரமா ஒரு உணர்த்துகின்றார். காணும் பல பல தெய்வங்கள் வெவ்வேறு, பூணும் பல பொன் போல தோன்றிடும், பேணும் சிவனும் பிரமனும் மாயனும் காணும் தலைவி நற்காரணி தானே. அந்த காலத்திலே கோல்ட பத்தி பேசியிருக்கிறாருங்க. ஒரே பொன், பல அணிகலன்கள், தங்கம் ஒன்றாக இருந்தாலும் பல்வேறு அணிகலன்களாக நாம் செய்து அழகு பார்ப்பது போல ஒரே அன்னை என்றாலும் வெவ்வேறு தெய்வங்களாக தோன்றுகின்றால் உலகம் புகைப்பட்டு நிற்பதற்கு சிவனும் நான்முகனும் திருமாலும் மற்ற தெய்வங்களும் விளங்குவது எல்லாமே காரணம் எது என்று பார்த்தால் அகில உலகின் ஆதி காரணியாகிய தேவியினால் என்று அறிவீர். அப்ப அசையாத சிவனை உணர வைப்பதற்கும் உலகத்தை ஊழிப்பதற்கும் தேவியானவள் என்றென்றும் இருக்கின்றாள். அவள் பல்வேறு ரூபங்களில் இருக்கின்றாள். அனைத்தும் அவளே அப்படின்னு இந்த பாடல்ல ரொம்ப ஆணித்தரமா அவர் உணர்த்துவதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் ஐயா. ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 6வது அத்தியாயம் வைரவி மந்திரம் பாடல் 1087 பார்க்க இருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. காணும் பல பல தெய்வங்கள் வேறு, பூணும் பல பல பொன் போல தோற்றிடும், பேரும் சிவனும் பிரமனும் மாயனும் காணும் தலைவினர் காரணி காணியும். காணும் பல பல தெய்வங்கள் வெவ்வேறு, பூணும் பல பல பொன் போல தோற்றிடும், பேணும் சிவனும் பிரம்மனும் மாயனும் காணும் தலைவினர் காரணி காணி. இதன் விளக்கமாக, யோகியர்கள் தரிசித்த திரிபுரை சக்தியானவள் உலகத்தில் காணப்படுகின்ற அனைத்து விதமான தெய்வங்களின் உருவமாகவே இருக்கின்றாள். ஒரே விதமான தங்கத்திலிருந்து பலவிதமான நகைகள் செய்யப்படுவது போல ஒரே சக்தியானவள் அனைத்து தெய்வங்களாக இருக்கின்றார். சாதகர்கள் போற்றுகின்ற மும்மூர்த்திகளான சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மூவரும் செய்கின்ற அழித்தல், படைத்தல், காத்தல் ஆகிய தொழில்களுக்கு நன்மை செய்யும் காரணியாக திரிபுரை சக்தியே இருப்பதை கண்டுகொள்ளுங்கள். இதன் உட்கருத்தாக, உலகத்து உயிர்கள் வணங்குகின்ற பலவிதமான தெய்வங்கள் அனைத்துமே ஒரே சக்தியான திரிபுரையின் அம்சங்களாகவே இருக்கின்றன என்பதை இந்த பாடலில் அறிந்து கொள்ளலாம். இது சரவணனையா தளத்துல கொடுத்திருக்கிற விளக்கம். தேவாரம்.org கொடுக்கிற விளக்கத்தையும் பார்த்துக்கணும். உலகில் காணப்படுகின்ற பல பல தெய்வங்களும் வேறு வேறு வகையாய் அணியப்படுகின்ற அணிகலன்கள் பல பலவும் ஒரு பொன்னின் வேறுபாடே ஆதல் போல தோன்றுவனவாம். அவைகளுள் முதல்வராக போற்றப்படுகின்ற மும்மூர்த்திகளாயும் காணப்படும் தலைவி உலக காரணியாகிய ஆதிசக்தியே. குறிப்புரையாக, வெவ்வாறாய் மாயனுமாய் என ஆக்கம் வருவிக்க, பூணும் பல பலவும் என்னும் முற்றுமை தொகுத்தல் பெற்றது. பொன் என்றது அதன் காரிய வேறுபாட்டினை. தெய்வங்கள் தோற்றத்தில் பல பலவாய் காணப்படினும் பொருளால் ஒன்றே என்பது முன் 2 அடிகளால் கூறப்பட்டது. இதனை எடுத்தோதியது சக்தி ஒருத்தியே முதல்வி என பின்னர் வருவதனை நிறுவுதல் பொருட்டு. வேறுபட்டு காணப்படுகின்ற பல தெய்வங்களும் சம்பு பட்சமும் அணுபட்சமும் என இரு திறத்தன என்பது முதல் தந்திரத்தில் காட்டப்பட்டது. முதல்
செயல் தந்திரத்தில் 90வது பாடல் காட்டப்பட்டது. சிவபுண்ணிய மிகுதியால் உருத்திரன் மாலும் அயனும் ஆகிய ஏனை இருவர் போல ஒரோ வழியும் மயக்கம் எய்துதல் இளனாயினமையின் அவனை சிவனாகவே கூறுதல் உண்டு என்க. சிவன் முதலிய மூன்றிலும் உள்ள உண்மைகள் என்னோடு உயர்வு சிறப்பு. மும்மூர்த்திகட்கும் முதல்வியாதல் கூறவே ஏனையோர்க்கும் முதல்வியாதல் கூற வேண்டா என்பது கருத்து. சத்தியது முதன்மையை விதந்தது. அவளை வழிபட்டால் அனைத்து தேவரையும் வழிபட்டதாம் என்பது உணர்த்துதற்கு என்க. இதனால் மேற்கூறிய வழிபாட்டின் சிறப்பு கூறப்பட்டது. இது தேவரம்.org கொடுத்திருக்கிற விளக்கம். நம்ம கிருத்திகம் பாருங்களா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இந்த பாடல் ரத்னாயா விளக்கம் வாசிக்க கேட்டோம். என்ன சொல்றது அப்படின்னா, காணும் பல பல தெய்வங்கள் வெவ்வேறு பூணும் பல பல பொன் போல தோற்றிடும் அப்படின்னு சொல்றாரு. அது ரொம்ப அழகா சொன்னார். பொன் எப்படி வளையல் அணி அப்படின்னு தனித்தனியா இருக்கும் ஆபரணங்கள், ஆனா அடிப்படையில பார்த்தா அது பொன் தான். அந்த மாதிரி பேணும் சிவனும் பிரபனும் மாயனும் காணும் தலைவி நெற்காரணி தானே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அப்போ அவளே அனைத்திற்கும் காரணமாக இருக்கிறாள். இதுதான் நமக்கு தெரியுமே. எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பவள் யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதே இங்க சொல்றாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குதான் நம்ம போக வேண்டியிருக்கோம். ஏன்னா இவ்வளவு கடந்து வந்திருக்கோம், திருமந்திரத்துல இவ்வளவு கடந்து வந்திருக்கோம். அனைத்திற்கும் ஆதாரமா இருப்பவன் அவன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த சக்தி பீடத்துல அவனுக்கு காரணியாக விளங்குபவள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இவ்வளவு வந்துருச்சு, இது ஏன் இப்ப வருது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரணும். அப்போ அந்த கேள்விக்கு உண்டான பதில நம்ம பார்க்கும்போது நம்ம வேறொரு விஷயத்தை சென்றடைவோம். என்ன செய்வோம் அப்படின்னாக்கா, நேற்றுக்கு வரைக்கும் வைரவின்னு சொல்லிட்டு வந்தார் இல்லைங்களா. முதல்ல திருபுரை பார்த்துட்டோம். நம்ம திருபுரை பார்த்துட்டு திருபுரையனுடைய ஞாபகங்கள் பார்த்தோம், தனியா பார்த்தோம். அதற்கு பிறகு வைரவின்னே தனியா ஆரம்பிக்கிறார். வைரவின்னு தனியா ஆரம்பிச்சு வைரவியினுடைய அருமை பெருமை, அவளுடைய வடிவம், அவளுடைய வியாபகம், இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நேத்து என்ன சொன்னார்னா, இந்த வைரவியும் திரிபுரையும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப நம்ம ஒரு நார்மலான நம்ம மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு சந்தேகம் வரக்கூடாது. என்னையா நீங்க அதெல்லாம் சொன்னீங்க, இப்ப திருப்பி இதையே சொல்றீங்க அப்படின்னு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, மீண்டும் ஒரு முறை நமக்கு சொல்லித்தரார். எப்படி எல்லா ஆபரணங்களும் பொன்னால் ஆனதோ அதனுடைய அடிப்படை பொண்ணும் அப்படிதான் அப்படின்னு நமக்கு மீண்டும் அறிவுறுத்தலாக ஒரு பார்வையை நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம மாதிரி மக்க ஸ்டூடெண்ட்டுக்கு புரியணுங்கிறதுக்காக திருப்பி ஒரு தடவை சொல்றாரு அப்படின்னு ஒரு தடவை எடுத்துக்கலாம். இன்னொரு பார்வை என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, முதல்ல ஒரு வியாபகம் சொல்லிட்டே வந்தார். ஏன்னா அதுல ஒரு 12 அட்ஜெக்டிவ் 12 பண்பு சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் திரிபுரைக்கு. அப்புறம் இந்த வைரவி மந்திரம் வரும்போது இன்னும் ஒரு 12 சொல்லியிருக்காரு. இப்ப ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னோன்னா, இது ரெண்டும் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 12ம் அந்த 12ம் ஒண்ணு, அந்த 12ம் சேர்ந்துரும். அப்ப 24 பண்புகள். அப்ப அனைத்திற்கும் காரணமாக இருப்பவள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் பண்புகளை சொல்றாரு. ஒரு லிஸ்ட் ஆஃப் தன்மையை சொல்லி கொடுக்குறாரு நமக்கு. அதனால அப்ப என்ன வரும் அப்படின்னா, அவதான் சர்வேஸ்வரி. யாரு சர்வேஸ்வரி? திருப்புரையும் வைரவியும் சர்வேஸ்வரி. இப்ப இவங்களுக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்க இதெல்லாம் நம்ம வரிசையா பார்த்துட்டோம். 64 கோடி பேர் இருக்காங்க, இல்ல 64 யோகினி இருக்காங்க அப்படின்னு.
அடுத்தாப்புல என்ன சொல்றாரு, இன்னொரு இடத்துல சொன்னாரு, பஞ்ச பிரேதாசனாசயே அப்படின்னு சொல்லுவாரு. பஞ்ச பிரேதாசனா அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா பஞ்சபூதங்களுக்கும் காரணமாக இருப்பவள்ங்கிறத தாண்டி அவள் எங்க அமர்ந்திருக்கிறாள் அதுதான் இந்த 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 பேணும் சிவனும் பிரமனும் மாயனும் அப்படிங்கிற இடத்துல. அப்ப அவ எந்த மாதிரியான ஒரு அமர்வுல இருக்கா அப்படின்னாக்கா, இவங்க 4 பேர் அந்த 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 நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல இந்த வார்த்தைக்கு உண்டான ஒரு பொருளை நம்ம பார்த்தோம்னாக்க ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். என்ன சொல்றா அப்படின்னாக்க, நம்ம ஒரு பக்கம் வந்து சதுர்வேதமாகுகிற சங்கிலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அன்னை இருக்கக்கூடிய அந்த இதுக்கு வந்து அவள் வந்து சதுர்வேதத்தை தான் வந்து சங்கிலியா வச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அவளுடைய ஊஞ்சல்ல. அதே மாதிரி அந்த ஊஞ்சலினுடைய பலகையாக யாருக்கா அப்படின்னு கேட்டா, பிரம்மா விஷ்ணு இருக்கால்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த 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 பிரம்மா விஷ்ணு இருக்கால்களாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, இது வந்து பாடல்ல வர்றது. ஆனா இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல சொல்லும் போது பஞ்ச பிரேதாசன சீனா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ எப்படி இருக்கா அப்படின்னாக்கா, 5 பிரேதங்களான ஆசனத்தில இருக்காளாம். யார் அந்த 5 பிரேதங்கள் அப்படின்னா, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈசானன் சதாசிவன். இந்த 5 பேருமே யாருதான் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம், சிவ வடிவங்கள் தான். தேவிக்காக, அதாவது பரசிவத்திற்காக காரியங்களை செய்பவர்கள், 5 தொழில்களை செய்பவர்கள். இப்ப ஏன் வந்து இவங்களை வந்து பிரேதங்களை பஞ்ச பிரேதாசனசினா அப்படின்றாங்க. அப்ப அது ஏன் பிரேதம்னு சொல்றோம்? பிரேதம்னா நமக்கு தெரியும், இந்த உயிரற்ற உடலுக்கு தான் வந்து நம்ம வந்து பிரேதம்னு சொல்லுவோம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இவர்களுக்கு சக்தியாக விளங்குபவள் அவளாக இருக்கிறாள். அதனால இவள் அமர்ந்தவுடன் அவர்களுக்கு உயிர் வந்து விடுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அவர்களுக்கும் சக்தி தருபவளாக இருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு இது. அதுக்குதான் இந்த வார்த்தைக்காக சொல்ல வந்தேன். பேணும் சிவனும் பிரமனும் மாயனும் காணும் தலைவி. அப்போ அவர்களுக்கு சக்தி அளிப்பவளாக இருக்கக்கூடிய தலைவி. காரணி அப்படின்னா மூல பிரகிருதி அப்படின்னு சொல்லலாம். இந்த மூல பிரகிருதிக்கு என்ன பொருள்னா, அவளே அனைத்துமாக அவதான். எப்படி இந்த மூல பிரகிருதிங்கிற வார்த்தையும் நம்ம உள்ள கொண்டு போய் பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். என்ன இருக்கும்? ஒரு விதை இருக்கு. ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். ஒரு விதை இருக்கு. அந்த விதைக்குள்ள என்ன இருக்கு? ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரம் அப்படியே உள்ள இருக்கு. அப்புறம் என்ன பண்றோம்? அந்த விதைய ஊனரும், இல்ல அதுவா விழுகுது. அதுவா விழுந்த உடனே என்ன நடக்குது? மரத்துல சின்ன தளிர் வருது. அது பெரிய குச்சி ஆகுது, திருப்பி மரம் ஆகுது, திருப்பி பெரிய மரம் ஆகுது. திருப்பி என்ன பண்ணுது? அது அது பழத்துக்குள்ள அந்த விதை அதனுடைய மொத்த ஆற்றலும் போய் ஒடுங்கி விடுகிறது. திருப்பி அந்த விதைய வந்து நம்ம அந்த பழத்தை காலி பண்ணிட்டு அந்த உள்ள இருக்கக்கூடிய விதைய வந்து நம்ம வந்து ஊனினோம்னா அது என்ன ஆகுது அப்படின்னா, திருப்பி ஒரு மரம் வருகிறது. அப்போ மரத்தினுடைய மொத்த ஆற்றல். இப்ப நீங்க இதை வந்து இந்த மூல பிரகிருதியோட இணைச்சு பாருங்க. என்ன சொல்றாங்க? ஒரு பெரிய ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றல் வந்து அனைத்து மாயையுமாக இருந்து செயல்படுகிறது. மூல பிரகிருதி கூட முதல் டெபினிஷன் என்ன அப்படின்னா, மாயாஸ்வரூபி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாயாஸ்வரூபி எப்படி வேலை பார்க்கறது அப்படின்னா, உயிர்கள் நம்ம எல்லாம் பிறக்கணும். பிறந்தாதான் நம்ம கர்மா போகும். அப்ப நம்மளுடைய அனைத்து கர்மங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த செய்து முடிக்காமல் விட்ட கர்மங்கள் அப்படின்னு நமக்குள்ள ஒண்ணு வச்சிருப்போம்ல. இப்ப இந்த பிறவியில வரோம், இந்த பிறவியில பண்ண வேண்டிய எந்த வேலையும் பண்ணல, ஒரு 30% வேலைதான் பண்ணிருக்கோம். அதுக்கு மேல ஒரு 70% நம்ம வந்து பேலன்ஸ் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பிறவியில பண்ண கர்மாக்களுடைய பேலன்ஸ் ஒண்ணு இருக்கு, அது நல்லதோ கெட்டதோ. அப்ப நம்ம என்ன பண்ணிருப்போம்? இந்த 120% வச்சிருப்போம். இந்த 120% உடனே போய் இன்னொரு பிறவியில வந்துடாது, இன்னொரு பிறவி எடுத்துட மாட்டோம். இதெல்லாம் அப்படியே சேர்ந்து 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 இவர்கிட்ட இருக்கும். இறைபெருமாளின் காலடியில, பரசிவத்தினுடைய காலடியில இந்த அத்தனை கர்மங்களும் சேர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இத்தனை கர்மங்களும் சேர்ந்து இருக்க இருக்க அது ஒரு முழு வடிவமாக மாறும். அப்பதான் அவர் என்ன சொல்றாரு? ஐயோ, இவ்வளவு மூட்டை சேர்ந்து போச்சு, நம்ம என்ன பண்ணுவோம்?
இந்த உலகத்தை படைப்போம். அவருடைய இச்சை எப்படி வருகிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு காரணம் இந்த இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்போ இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்ற இச்சை வருகிறது. அந்த இச்சையாக இவள் இருக்கிறாள் அப்படின்னு நம்ம ஒரு 10 பாடல் முன்னாடி பார்த்தோம். அதனாலதான் நம்ம அவளை சிவகாமேஸ்வரி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப இந்த இந்த இச்சை எப்படி வருகிறது? நம்மளாலதான் வருகிறது. அதுவும் நம்ம ஒரு காரணமா தான் இருக்கும். அப்ப அந்த காரணத்திற்கு எப்படி நமக்குள்ள இச்சை வருகிறது? எதனால இந்த கர்மங்கள் சேர்ந்து விடுகிறது? அதற்கும் அவளே மாயையினுடைய காரியமாக இருக்கிறாள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த 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 சைக்கிள் இருக்கு பாத்தீங்களா? இந்த சைக்கிள் உலகம் படைக்கப்படுகிறது, எல்லாம் நடக்கிறது. எல்லாம் நடந்து கடைசியில என்ன ஆகுது? போதும், இத்தனை வேலை, இவ்வளவு வேலை இருக்கு அப்படின்னு ஒரு பிரளய காலம் வருகிறது. அப்படி பிரளய காலம் வரும்பொழுது இந்த உலகம் என்ன ஆகுது? மீண்டும் அனைத்தும் அழிந்து அத்தனை மாயையும் அத்தனை உயிர் இச்சையும் அத்தனை இச்சையும் என்ன சேர்ந்து ஆகுது அப்படின்னா இந்த மூல பிரகிருதிக்குள்ளதான் ஒடுங்கிறது. அந்த ஒடுங்கி திருப்பி ஒரு உலகம் ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த இடம் இருக்கு பாத்தீங்களா? ஒண்ணு தொடங்குது, அது பிரளயமாகுது, அது 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 ஜீவிதமாகிறது. ஜீவிதம் மீண்டும் பிரளயமாக மாறுகிறது. பிரளயத்துக்கு அப்புறம் ஒடுங்குது ஒரு இடத்துல. அது காற்று முதல் ஒரு சமயம் காற்றுல ஒடுங்குது, ஒரு சமயம் நீர்ல ஒடுங்குது, ஒரு சமயம் நிலத்துல ஒடுங்குது. இதெல்லாம் நம்ம ரொம்ப ஆரம்பத்திலே இருந்து பேசிட்டு வரோம், பிரளயம் எங்கனம் நடக்கிறது அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த ஒடுங்கக்கூடிய இடம் எதுவாக வேணாலும், எதுக்குள்ள வேணாலும் ஒடுங்கலாம். அந்த ஒடுக்கம் எதில் நிகழ்கிறது? இந்த மூல பிரகிருதியில, அந்த ஒரு விதையில தான் நடக்குது. அந்த மூல பிரகிருதியாக அவள் இருக்கிறாள். அதனாலதான் தலைவி நற்காரணி தானே அப்படின்னு சொல்றான். இப்போ இதுக்கும் இந்த முதல்ல இருக்கிறதுக்கும் என்ன, முதல் 2 வரிக்கும் இந்த இடத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன சொல்றான்? காணும் பல பல தெய்வங்கள் வெவ்வேறு அப்படின்றான். இப்ப காணும் அப்படின்னா யாரு? நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய காணுதல். நம்ம என்ன பண்றோம்? அவளை முத்துமாரிங்கிறோம், சந்தனமாரிங்கிறோம், உச்சிமாளிங்கிறோம், சோமசுந்தரிங்கிறோம், காமாட்சிங்கிறோம், மீனாட்சிங்கிறோம், விசாலாட்சிங்கிறோம், அன்னபூர்ணிங்கிறோம். நம்ம தான் நிறைய 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 தெய்வங்களா நாம் வழிபடத்தக்க தெய்வமாக அவள் இருக்கிறாள். அப்போ அவளும் எதுக்கு காரணமான மூல பிரகிருதிக்கு காரணமாக இருப்பவள். அவ எங்க இருக்கா? யாருக்கு காரணமாக இருக்கிறாள்? சிவன், பிரம்மா, விஷ்ணு, சதாசிவன், ருத்ரன் தன்னுடைய வேலை செய்வதற்கு காரணமாக இருக்கிறாள். அப்ப 2 பேரும் ஒண்ணுதான். இதனோட ஈக்குவாலிட்டி உங்களுக்கு புரியணும். என்னன்னா, நம்ம சரணபவன்ல பண்ற சாப்பிடுற சாப்பாடும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நம்ம சரணபவன்ல போய் சாப்பிட்டோம்னா ஒரு சாப்பாடு 140 ரூபா இருக்கும், இல்ல ஒரு 50 150 ரூபா இருக்கும், எனக்கு தெரியல, சொன்னாரு அந்த ரேஞ்ச். இல்ல ஒரு சாதாரண ஹோட்டல்ல சாப்பிடுற சாப்பாடா இருக்கலாம். ஒரு நம்ம மீல் இப்பெல்லாம் 20 30 ரூபாய்க்கு கூட கிடைக்குமா இருக்கும். அங்க போய் சாப்பிடுறோம், ஒரு ரோட்டு கடையில சாப்பிடுறோம். அந்த சாப்பாடும் ஏன்னா நம்மளுடைய உணர்வுகளுக்கு தக்கன நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமும், இவ்வளவு பெரிய மூல பிரகிருதி அவதான் இங்கேயும் இருக்கா. அப்போ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு 4000 ரூபாய் கொடுத்து சாப்பிடுற வெள்ளித்தட்டுல சாப்பிடுற சாப்பாடும் ஒண்ணுதான். அப்ப அந்த சாப்பாடு தான் உனக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இந்த சாப்பாடு மேல எவ்வளவு பெரிய மரியாதை வரணும், எவ்வளவு பெரிய மரியாதை வரும் நமக்கு, இல்லைங்களா? அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப நாம் பார்க்கக்கூடிய நம்ம நம்ம தெருமுக்குல இருந்து வணங்கக்கூடிய ஒரு சூலத்துல இருக்கக்கூடிய, சூலமாக வணங்கக்கூடிய ஒரு சக்தியாக வழங்கக்கூடிய ஒரு அன்னை இருக்கா இல்லையா? அவளை ஒரு நடுகல்லா கூட வச்சு நம்ம வணங்குறோம். முன்னக்கண்ணிக்கு போங்க, அவ ஒரு நடுகல்லா தான் உட்காந்துருப்பா. ஆனா அவளுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் எப்பேற்பட்ட ஆற்றல்னா இந்த மூல பிரகிருதிக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல். அப்படின்னு வரும்பொழுது நமக்குள்ளே எந்த பேதமும் வராது. இது மீனாட்சி, இது காமாட்சி, இது அன்னபூரணி, இது வைஷ்ணவி, இது பிராமி, இது திரிபுரை, வைரவி அப்படின்னு எந்த பேதமும் வராது. எல்லாமே அந்த மூல பிரகிருதியின் கூறுகள் தான் அப்படின்னு சொல்லும் போது நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய பணிவு வரும். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? காணும் தலைவி நற்காரணி தானே அப்படின்னு சொல்றாரு. இந்த பணிவு வரும் அப்படிங்கிறது ஒரு காரியம், பணிவு வரணுங்கிறது ஒரு காரியம். அந்த பணிவு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவளுடைய பிரம்மாண்டத்தை சொல்லி நீ வணங்குறவதான் இவ்வளவு பெரியவ அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வராரு. ரொம்ப 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 அற்புதமான மந்திரம் இது. இதை உங்களோட பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அருமை அருமை கத்தியம். இப்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு மணக்கள் முன்னாடி ஒரு பெரிய இதையை ஓட்டி காமிச்சிட்டு
ரொம்ப அருமையா இருந்ததுமா. நன்றி, மிக்க நன்றி. விந்தியாமா வாருங்க. அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமசிவாய போற்றி, ஓம் நமசிவாய போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1087வது திருமந்திரம். காணும் பல பல தெய்வங்கள் வெவ்வேறு பூணும் பல பல பொன் போல தோற்றிடும் பேணுஞ் சிவனும் பிரம்மனும் மாயனும் காணும் தலைவி நற்காரணி காணே. பூணும் என்பதனுடைய பொருள் அணியும். பேணும் என்றால் பெருமைப்படுத்தப்படும். மாயன் என்ற சொல் திருமாலை குறிக்கும். காணப்படுகின்ற கடவுள்கள் அநேகம். இப்படி பலவாக தெய்வங்கள் இருப்பது தங்கம் என்ற ஒரே பொருளில் இருந்து அவரவர் விருப்பத்துக்கு ஏற்ப பூண்டு கொள்ளும் பல வகையான ஆபரணங்களை செய்து கொள்வதை போன்றதே ஆகும். தெய்வங்கள் பலவாக இருந்தாலும் அவை யாவற்றிற்கும் பெருமையாக பேசப்படும் சிவன், பிரம்மன், திருமால் ஆகிய மூவருக்கும் கூட அவர்கள் செயல் விளங்கி காண காரணமாக இருப்பவள் தேவி பராசக்தியே. இதற்கு இணையான பாடல் அபிராமி அந்தாதியில் 86வது பாடல். மால் அயன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் சூடக கையையும் கொண்டு கதித்த கப்பு வேலை வெங்காலன் என்மேல் விடும்போது வெளி நில் கண்டாய். பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே என்று அபிராமி பட்டர் மனமுருகி அபிராமி தேவியை வேண்டுகின்றார். பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே என்பதனுடைய பொருள் பசுவின் பாலையும் கொம்பு தேனையும் வெள்ளப்பாகையும் போன்ற இனிய சொல்லை உடையவள் என்று அபிராமியை புகழ்கிறார். மால் அயன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற கால் என்பதனுடைய பொருள் திருமாலும் பிரம்மனும் மறைகளும் வானத்து தேவர்களும் தேடி நிற்கும்படியான சிறப்பு உடையது அவளுடைய திருவடி என்று போற்றுகிறார். சூடக கை என்பதனுடைய பொருள் சங்கினால் ஆன வளையல்கள் அணிந்த கரத்தினள் அபிராமி தேவி. கதித்த கப்பு வேலை வெங்காலன் என்மேல் விடும்போது வெளிநில் கண்டாய் என்பதனுடைய பொருளை காண்போம். வேகத்துடன் பிளவுபட்ட வேலை கொண்டு கொடிய காலன் என் உயிரை கவர வரும்பொழுது நீ வெளிப்பட்டு நிற்பாயாக என வேண்டுகிறார் அபிராமி பட்டர். அபிராமி தேவியினுடைய அருளை பெறுவோம். நாளும் மக்களுக்கு நற்தொண்டாற்றுவோம். நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றி வித்யாமா, மிக்க நன்றி. கேட்கும் தளத்தில் இருக்கிற நண்பர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வரலாம். லட்சுமிமா, உங்களுக்கு நேரம் இருந்தா வரலாம், வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி. நிறைவு செய்து கொள்ளலான்னு நினைக்கிறேன். திருமந்திரம் கேட்க போத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் ஐயன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாள் நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.